வணக்கம் நண்பர்களே. ஆன்லைனில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு நிறைய வெப்சைட் அட்ரஸ் இருக்குது. நான் இந்த வீடியோவில் இண்டிகோடைய அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸில் டிக்கெட் புக் பண்ண போகிறேன். இந்த வெப்சைட் அட்ரஸில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ண தெரிஞ்சாலே மீதி ஏர்லைன்ஸில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஏர்லைன்ஸும் ஒரே மாதிரியான ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏர்லைன்ஸ் மட்டும் கிடையாது, மேக் மை ட்ரிப், கோ ஐபிபோ இது போல் இருக்கிற ஃப்ளைட் புக்கிங் வெப்சைட் அட்ரஸ்லையும் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணலாம். எல்லாமே ஒரே ஃபார்மேட் தான். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ கூகுள் பேஜில் இண்டிகோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் கிடைக்கும். அதாவது www.goindigo.in அப்படின்னு கிடைக்கும். அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒன் வேன்னு அப்படி இருக்கும். அந்த ஒன் வே கீழே நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். ஒன் வே, ரவுண்ட் ட்ரிப், மல்டி சிட்டி அப்படின்னு இருக்கும். ஒன் வேன்றது நீங்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறது மட்டும்தான். ரவுண்ட் ட்ரிப்ன்றது ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துலேருந்து மறுபடியும் இதே இடத்துக்கு வர்றது. மல்டி சிட்டின்றது 4-5 டெஸ்டினேஷன் நீங்கள் ட்ராவல் பண்ணுறது. இதில் நீங்கள் எந்த கேட்டகரி நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நான் ஒன் வே தான் சூஸ் பண்ண போகிறேன். அதாவது சென்னை டு பெங்களூர் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண போகிறேன். அதுக்காக நான் ஒன் வே சூஸ் பண்ணுறேன். அடுத்தது எத்தனை பேசஞ்சர் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அதுக்கு இந்த பேசஞ்சர் 1 காலத்தை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா அடல்ட், சீனியர் சிட்டிசன், சில்ட்ரன், இன்ஃபென்ட்னு இருக்கும். அடல்ட்னா 12 வயசுலேருந்து 60 வயசு உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே அடல்ட் தான் சொல்லுவாங்க. அடுத்தது சீனியர் சிட்டிசன்னா 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க. சில்ட்ரன்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 வயசுலேருந்து 12 வயசு உள்ளே இருக்கிறவங்க சில்ட்ரனில் வருவாங்க. இன்ஃபென்ட்ன்றது பிறந்த 3 நாள்லேருந்து 2 வயசு உள்ள இருக்கிறவங்க இன்ஃபென்ட் வருவாங்க. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கும் உங்களுக்கு சில்ட்ரனுக்கும் ஒரே ஃபேர் தான். உங்களுக்கு ஆஃப் த ப்ரைஸ் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதே போல் சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு சின்ன ஒரு டிஸ்கவுண்ட் மட்டும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பெரும்பாலான ஏர்லைன்ஸில் எல்லாமே ஒரே ஃபேர் தான் இருக்குது. இந்த இன்ஃபென்ட் டிக்கெட் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸட் ரேட் கொடுப்பாங்க. அதாவது 1500 அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் சின்ன செக்டார் போனாலும் சரி, இல்லை லாங் செக்டார் போனாலும் சரி, 1500 இன்ஃபென்ட்டோடைய ஃபேரு. இது ஒவ்வொரு ஏர்லைன்ஸுக்கும் சேஞ்ச் ஆகும். ஆனால் பெரும்பாலான டொமஸ்டிக் ஃப்ளைட்டுக்கு 1500 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ஆன்லைன் டிக்கெட் புக்கிங்கில் மொத்தம் 9 பேருக்கு மட்டும் தான் நம்ம டிக்கெட் புக் பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் டிக்கெட் புக் பண்ண நினச்சிங்கன்னா அதோடைய பேர் பார்த்தீங்கன்னா குரூப் புக்கிங் சொல்லுவாங்க. இதுக்கு நீங்கள் ஏர்லைன்ஸை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் குரூப் புக்கிங் டிக்கெட் புக் பண்ணணும்னா அதற்கான வீடியோவும் நம்ம சேனல் அப்லோட் செஞ்சுருக்கோம், வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. அடுத்தது பேசஞ்சர் எப்படி நீங்கள் கவுண்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அடல்ட் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா ரைட் சைடில் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சைல்டுன்னு யாராவது ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவங்களையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நான் 2 அடல்ட்டு, ஒரு சைல்டு ப்ளஸ் ஒரு இன்ஃபென்ட் ஆட் பண்ண போகிறேன். எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புளும் சூஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எத்தனை பேசன் ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்கள கிளிக் கொடுத்துட்டு கீழே டன் கொடுங்க. டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது ஆப்ஷன் வரும். அதாவது இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃப்ரம்மும் டூவும் சூஸ் பண்ணணும். ஃப்ரம்ன்றது எங்கேருந்து நீங்கள் கிளம்புறீங்களோ அந்த டெஸ்டினேஷனும் சூஸ் பண்ணணும். உதாரணமாக நீங்கள் சென்னையிலேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா சென்னைன்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணாலே சென்னைன்னு உங்களுக்கு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் கொடுத்துக்கோங்க. அடுத்தது டூ அட்ரஸ்னால் நீங்கள் எங்கே போய் சேர்றீங்களோ அந்த அட்ரஸ்ஸு. உதாரணமாக நீங்கள் பெங்களூர் போகிறீங்கன்னா பெங்களூர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே கீழே ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண பிறகு டேட் ஆஃப் ட்ராவல் நீங்கள் சூஸ் பண்ணணும். எந்த டேட்டுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை நீங்கள் கிளிக் கொடுங்க. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இதில் எந்த டேட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு கீழே சர்ச் ஃப்ளைட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் ஃப்ளைட்டோட டைமிங் எல்லாமே இருக்கும். அதாவது உங்களுக்கு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எந்தெந்த ஃப்ளைட் அவைலபிளாக இருக்கோ அந்த ஃப்ளைட் டீல்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரயில்வே டைம் தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது கவனமாக டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா காலையில் 7 மணிக்கு எழுந்தால் நைட் 7 மணிக்கு 1900 சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால் அந்த டைமிங் டிஃப்ரென்ஸ் பார்த்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வேறு என்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு கிளம்புது, எத்தனை மணிக்கு அந்த டெஸ்டினேஷன் போகுது, ஃப்ளைட் நம்பர் என்ன, எவ்வளோ ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்கும். மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில்ட்ரு கூட பண்ணிக்கலாம். அதாவது டைமு, ஸ்டாப்பு, அடுத்தது ப்ரைஸ், இது 3 கேட்டகரியில் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் ஃப்ளைட்டை சூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் மார்னிங் ஃப்ளைட் நான் சூஸ் பண்ண போகிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேர் கம்மியாக இருக்குது. இதை நீங்கள் கிளிக் கொடுக்கறதுக்கு ரைட் சைடில் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் வரும். இந்த 3 ஆப்ஷன்லேயும் 3 டிஃப்ரெண்ட் ஃபேர் இருக்கும்.
உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேர் ரொம்ப கம்மியாக இருக்கும், லாஸ்ட் ஃபேர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இது 3த்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ராவல் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணலனா உங்களுக்கு ரீஃபண்ட் எதுவும் கிடைக்காது. அதனால் அந்த ஃபஸ்ட்டு ஃபேர் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது தண்ணியை தவிர நம்மளுக்கு மீல்ஸ் எதுவும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீல்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதே போல் நீங்கள் வந்து சீட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது செகண்ட் ஆப்ஷனுக்கான ஃபேர் இது. மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ மீல்ஸ் இருக்கும். அதே போல் ஃப்ரீ சீட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் சொல்லுவாங்க. அதாவது உங்களோட பேக்கேஜ் வந்து சீக்கிரமாக நீங்கள் கலெக்ட் பண்ணலாம். அடுத்தது உங்களோட ஃப்ளைட்டை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணாலோ இல்லை வேறு டேட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணாலோ உங்களுக்கான பெனால்ட்டி வந்து கம்மியாக பிடிப்பாங்க. இதுதான் இந்த 3 ஃபேருக்கான டிஃப்ரென்ஸ். நீங்கள் இதில் எதில் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்மளுக்கு போதுமானது. ஏன்னா ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணும்போது நம்மளுடைய ஓன் ஃபுட்டை வந்து நம்ம கேரி பண்ணலாம். அதே போல் ஆன்போர்டில் சாப்பிடலாம். அதனால் நீங்கள் போகும்போது நீங்கள் வந்து ஃபுட்டை வந்து பை பண்ணிட்டு போயிடலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரையாரிட்டி பேக், அதாவது ஃபஸ்ட்டு பேக்கேஜ் வராது. அதுக்கெலாம் வந்து ஏர்லைன்ஸில் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்மளுடைய பேக்கேஜ் வந்து சீக்கிரமாக வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது புக் கொடுங்க. புக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். இதில் வந்து உங்களுக்கு டோட்டல் ஃபேர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். இல்லை உங்களுடைய ஃபேர் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னா டீட்டெயில்ஸ்னு சொல்ல ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபேரோ டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. என்ன டேக்ஸ் எடுக்கிறாங்க, ஒரு பேசஞ்சர் எவ்வளோ ஃபேர், இதுமாரி எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். பாப்அப் மெசேஜில் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து கம்மியான ஃபேரோட இந்த அதிகமான ஃபேர் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மள ஆசையை தூண்டுவாங்க. அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் உங்களுடைய மொபைல் நம்பரும் உங்களுடைய இமெயில் ஐடியும் நீங்கள் என்டர் பண்ணணும். இது எதற்காக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃப்ளைட்டு வந்து சப்போஸ் டிலே ஆனாலோ கேன்சல் ஆனாலோ இந்த நம்பருக்கு வந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. அதேமாதிரி இமெயிலுக்கும் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெப் செக்இன் பண்ணிங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் இமெயிலுக்கும் உங்களுடைய போர்டிங் கார்டு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அதனால் உங்களுடைய நம்பரையும் இமெயில் அட்ரஸும் கரெக்டாக கொடுங்க. அடுத்தது கீழே இருக்கிற ஆப்ஷனை 2 ஆப்ஷனும் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் உங்கள் ஏர்போர்ட்டில் வந்து உங்களை அக்செப்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் மாற்றி கொடுத்தீங்க இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா உங்களை ஏர்போர்ட்டில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் நேம் கொடுக்கும்போது கரெக்டாக கவனமாக கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேம் தான் ஃபஸ்ட் நேம், சரிங்களா? உங்களுடைய லாஸ்ட் நேம் வந்து உங்களுடைய அப்பா நேம். இப்போ பாஸ்போர்ட்டில் வந்து கிவன் நேம் அப்படின்னு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அந்த கிவன் நேம்ன்றது உங்களோட ஃபஸ்ட் நேமும் சர்நேம்ன்றது உங்களுடைய லாஸ்ட் நேம் இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஆதார் கார்டை வச்சு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய நேமை வந்து ஃபஸ்ட் நேமாகவும் உங்களுடைய அப்பா நேமை வந்து லாஸ்ட் நேமாகவும் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். நீங்கள் நேம் டைப் பண்ணும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா ஏர்லைன்ஸில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்தது இன்ஃபென்ட் நேம் வந்து ஆட் பண்ணணும்னா இன்ஃபென்ட் நேம் வந்து பேரண்டோட நேமில் மட்டும் தான் நீங்கள் ஆட் பண்ண முடியும். அதாவது அப்பா பேர்லேயோ இல்லை அம்மா பேர்லேயோ தான் நீங்கள் ஆட் பண்ண முடியும். அதுக்கான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனில் உங்களுடைய இன்ஃபென்ட்டோடைய நேம் மேலா ஃபீமேலா டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் கொடுங்க. கீழே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கண்டினியூ டு ஆட் ஆன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த ஆட் ஆன் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ளைட் ட்ராவலை தவிர மீதி இருக்கிற ஆப்ஷனுக்கு வந்து நீங்கள் பணம் கட்டி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணமாக நீங்கள் வந்து எக்ஸஸ் லக்கேஜ் கொண்டு போனீங்கன்னா ஆட் ஆன் ஃபெசிலிட்டிஸை ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா மீல்ஸ் வந்து நீங்கள் வேணும்னா ஆட் ஆன் ஃபெசிலிட்டிஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது போல் உங்களுக்கு ஆட் ஆன் ஃபெசிலிட்டிஸ் நிறையா இருக்குது. இதில் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் வந்து கிளிக் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து தனியாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் அடுத்த பேஜ் போங்க. அதாவது கண்டினியூ டு சீட் செலெக்ஷன் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் நீங்களே உங்களுடைய சீட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து பே பண்ணணும். பே பண்ணுறதுன்றது உங்களுக்கு என்னென்னா விண்டோ சீட்ஸ்க்கு ஒரு ஃபேர் இருக்கும், ஐல் சீட்டுக்கு ஒரு ஃபேர் இருக்கும். இதை போல் உங்களுக்கு ஒவ்வொரு சீட்டுக்கும் வந்து ஃபேர் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். காசே இல்லாமல் விண்டோ சீட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அதுக்கு வந்து ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் செக்இன் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு பேசஞ்சராக நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு விண்டோ சீட் வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து விண்டோ சீட் வந்து வாங்கிக்கலாம் செக்இன் கவுண்டர்லேயே. இதற்காக அடிஷ்னலாக வந்து நீங்கள் அமௌண்ட் வந்து பே பண்ண தேவையில்லை. அடுத்தது கண்டினியூ டு பேமெண்ட் கொடுங்க. பேமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. அதாவது எந்த டேட்டில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, உங்களோட நேம்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா, கரெக்டான ஃப்ளைட் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்களா, இது போல் எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் ஆப்ஷன் போங்க. பேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் உள்ளே போனவுடனே உங்களுக்கு அடுத்த பேஜ் வரும். இந்த பேஜில் உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு,
கூகுள் பே இது போல் நிறைய ஆப்ஷன் வந்து உங்களுக்கு உங்களுடைய பேமெண்ட் வந்து நீங்கள் பே பண்ணலாம். இதில் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு பேமெண்ட் வந்து பண்ணுங்கள். பேமெண்ட் பண்ண பிறகு உங்களுடைய டிக்கெட் காப்பி வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கும் உங்களுடைய இமெயில் ஐடிக்குமே சென்ட் பண்ணிவிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ்லேயே உங்களுடைய டிக்கெட் வந்து உங்களுக்கு இருக்கும். அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நீங்கள் டிக்கெட் எடுத்துட்டீங்க. டிக்கெட் எடுத்த பிறகு நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி வெப் செக்இன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த வெப் செக்இன் வந்து இப்போ கம்பல்சரி கிடையாது. ஆனால் வேணுன்றவங்க வெப் செக்இன் வந்து பண்ணிக்கலாம். அந்த வெப் செக்இன் எப்படி பண்ணணும் அப்படின்ற நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அதற்கான வீடியோவும் நம்ம சேனல் அப்லோட் செஞ்சுருக்கோம். வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் கொடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வெப்சைட் அட்ரஸில் எப்படி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணீங்களோ அதே போல் தான் மீதி இருக்கிற வெப்சைட் அட்ரஸில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணலாம். எந்த ஒரு சேஞ்சஸும் உங்களுக்கு இருக்காது. நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறாங்க, ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ளைட்டை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் பற்றியான எந்த ஒரு வீடியோவுக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.